நான் பாட்டுக்கு என் உலகத்தில் என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய காதலி, எங்கள் அம்மா அப்பா இவ்வளோ ஜாலியாக இருந்தேன். ஏன் பீஸா, பர்கர், பிரியாணி நினச்ச நேரத்தில் நினச்சதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னை போய் இந்த கிரகத்துக்கு கூப்பிட்டு வந்து என்னை வார்ம் அப் பண்ண விட்டு குடும்பப்படுத்துகிற கடவுளே. ஐயோ, என்னால் முடியலையே. நான் என் கிரகத்துக்கு போனோம்னா இந்த சண்டை பயிற்சி கற்றுக்கிட்டு தான் ஆகணுமா? மற்றவங்களோட நான் சண்டை போட்டு தான் ஆகணுமா? நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே. என்ன நண்பா, உனக்கு நான் பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு போனா அதை பண்ணாமா நீயா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? இல்லை, எனக்கு நானே பேசிக்கிட்டு நான் சும்மா பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் உன்னை இந்த பயிற்சி பண்ண சொன்னது காரணமே இதுக்கப்புறம் நீ பண்ண போகிற பயிற்சிலாம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். உன் உடம்பு பலமானதாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்க ஆன்மா நீ வேறு தானே. இந்த உடம்புக்கு உன்னை சரி பண்ணணும். அதுக்காக தான் இந்த பயிற்சிலாம் எடுக்க சொல்லிகிட்ருக்கேன். அப்போ தான் கடினமான பயிற்சி பண்ணுறப்ப உனக்கு எல்லாமே ஒத்துப்போகும். நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. நீங்கள் சொல்கிறத நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். அப்புறம் நான் உங்கள்கிட்ட உன்னை கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? ம் என்ன கேட்கணுமா கேளு. இல்லை, உங்கள் அக்கா மேலே நீங்கள் பாசமாக தான் இருக்கீங்க. ஆனால் அப்படி இருந்தோம் எதுக்கு உங்கள் அக்காவோட இத்தனை வருஷமாக பேசாமல் இருந்தீங்க? அதுவும் இந்த நெசமாயோ எதுக்கு உங்களுக்கு பிடிக்கல? நீ கடைசியாக சொன்னையே அவன் தான் இதுக்கு காரணம். என்னோட வாழ்க்கையில ஒருத்தனை பார்த்து பிடிக்கல, அவனை பார்த்தால ஆத்திரமாக வருது அப்படின்னா அது அந்த நெசமாயை மட்டும்தான். என்னோட சின்ன வயசுலேருந்தே அவனை பார்க்குறப்பே எனக்கு கோவமாக தான் வரும். ஆனால் எங்கள் அக்காவுக்கு மட்டும் அவனை பார்த்தாலே ஏதோ ஒன்று பிடிச்சிருச்சு. நான் சின்ன வயசாக இருக்கப்பே எங்கள் அக்காட்ட சொல்லுவேன், அக்கா நீ அவன்கிட்ட பேசாதக்கா, எனக்கு அவனை பிடிக்கலன்னு. ஆனால் எங்கள் அக்காவுக்கும் அந்த நெசமாயோக்கும் ஒருத்தரை பிடிச்சி போச்சு. அப்போ இருந்தே காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அக்கா அவனை காதலிச்ச விஷயம் எனக்கு தெரியாது. அவன்கிட்ட பேசாதன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். எப்போ எங்கள் அக்கா அவனை காதலிச்சிச்சு கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிச்சோ அப்போலேருந்தே நானும் எங்கள் அக்காவும் சண்டை போட்டு விலகிட்டோம். ஆனால் அந்த சின்ன வயசில் ஏதோ அறியாத்தனமாக பண்ணிட்டேன்னு நான் இப்போ யோசித்து கவலைப்படுறேன். அவளோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குன்னு நான் இப்போ உணர்கிறேன். அதுக்கு பிராயசித்தமாக தான் நான் உனக்கு உதவி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது எங்கள் அக்காவை சந்தோஷப்படுத்தும். உனக்கு நான் இப்போ பண்ண போகிற உதவினால் எங்கள் அக்காவை எனக்கு மீட்டு தரும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. என்னால் முன்னாடி இதை நம்ப முடியலனாலும் உன்னை பார்க்குறப்ப உள்ளே இருக்கிற நீ நெசமாக இல்லைன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ உன்னோட உலகத்துக்கு போகிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். சரி, நீ கேட்டதெல்லாம் போதும். இப்போ நம்ம பயிற்சி ஆரம்பிப்போம். என்னோட வா. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப நான் சீக்கிரம் என்னோடய உலகத்துக்கு போயிடுவேன்னு எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி பயிற்சி செய்கிறதுன்னு நான் இப்போ உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த பயிற்சியை செஞ்சால் தான் இந்த உடம்போட உன்னோட ஆன்மாவும் சேர்ந்து ஒத்துழைக்கும். அப்போ தான் இன்னும் கடினமான பயிற்சியை நம்ம எடுக்க முடியும். இன்றைக்கி நீ இந்த பயிற்சி எடு. நாளையிலேருந்து நம்ம கடினமான பயிற்சிலாம் எடுக்க வேண்டியது இருக்கும். விக்ரம், நீ போட்டிக்கு தாராளமாக போகலாம். அந்தளவுக்கு நீ பலசாலி ஆகிட்ட. இந்த ஆன்மாவும் உடம்பும் உனக்கு சேர்ந்தே ஒத்துழைக்கும் விக்ரம். உன்னால் இப்போ ஒரு 10 பேர் வந்தால் கூட அவங்கள வீழ்த்துற அளவுக்கு
உனக்கு இப்போ பலம் வந்துருச்சு. நானும் அதை நல்லாவே உணர்றேன். இப்போ வரப்போகிற போட்டியில் என்னால் வெற்றியடைய முடியும்னு எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. நான் இந்த அளவுக்கு இவ்வளோ பலமாக இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். சேச்சே, நான் ஒரு சின்ன உதவி தான் பண்ணேன், உனக்கு சொல்லி தான் கொடுத்தேன். அதை முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே நீ தான் விக்ரம். நீ இந்த அளவுக்கு இவ்வளோ பலமாக இருக்குன்னா அதுக்கு உன்னோட உழைப்பு மட்டும்தான் காரணம் விக்ரம். இப்படி எல்லாருமே கவலைப்பட்டுட்டு இருந்தா எப்படி? சாப்பிட்டு தெம்பாக இருந்தால் தான் நம்மளால் விக்ரமை பார்க்க முடியும். நான் வேணா போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். அக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத. விக்ரம் இப்போ போட்டிக்கு தயாராகிட்டான். என்னக்கா, நான் சொல்கிறது கேட்டு நீ சந்தோஷப்படவே நினச்சேன். ஏன் இப்படி கவலையாக இருக்க? அது இல்லைப்பா மாறா, நீ இப்போ கூப்பிட்டு அனுப்பவும் நானும் நிலிமா வந்துட்டு இருந்தான். அப்போ நாங்கள் வர வழியில் அந்த சக்கரையும் அவனோட கைப்பாவை புளியும் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நெசமாயோட உடம்புல இருக்கிறது யாருன்னு கண்டே பிடிக்க முடியல. ஆனால் அவன் பயிற்சி ரொம்ப தீவிரமாக எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த புலி சக்கரைக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நாங்கள் கேட்டோம். அது மட்டும் இல்லை மாறா, அந்த நெசமாயோட ஆன்மாவை தான் நம்ம ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்கோமே, அவனை விட பலசாலி இனி இந்த உலகத்துக்கு வரவே முடியாது. இவன் என்ன தான் பயிற்சி எடுத்தாலும் நெசமாய மாதிரி வரவே முடியாது அப்படின்னு அந்த சக்கரை பேசினதையும் நாங்கள் கேட்டோம்.